என்னம்மா பெட்ரோல் ஊற்றி நீயே எரிச்சுப்பியா நீ? நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? தூக்கி போடுறா உள்ளார. தற்கொலை முயற்சியா? அதுக்கு ஒரு ஜெயில் உண்டு, உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வந்து கத்தா இழுத்து தூக்கிட்டு மயில கொண்டு போயிட போகிறாங்க. அதுக்கு துணைக்கு நிற்கிறவங்க அப்பனாத்தாவையும் உள்ளார தூக்கிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வார ட்விஸ்ட்டு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அவங்கள வந்து கட்டாயமாக நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, நம்ம குழலி வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருச்சு. அந்த பிள்ளையை வெளியே வெட்டி விட்டுருச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். வெளியே வச்சா வேறு வழியே இல்லை. எல்லாம் ஊரெல்லாம் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்க எய்த்து பேசுகிறாங்க. அவங்க பாட்டியும் நம்ம என்னது சொல்கிறது, நம்ம காந்திமதி பாட்டியும் அவங்களுக்கு இருந்துட்டு, ஐயோ என்ன நடக்குது, ஏப்பா கோமதி வீட்டுக்குள்ளே வச்சு பேசுப்பா, இங்கே என்னமாவது அசிங்கமாக இருக்குது இல்லை அப்படின்னா, சொல்லுங்கள் உங்கள் மகளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீ பேசாமல் பாய முடியுமா, இருக்கிற பொய்யெல்லாம் சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் சொல்கிறாங்க, உண்மையெல்லாம் வெளியே சொல்கிறாங்க. இந்த என்ன சும்மா சொல்லியிருந்துச்சிட்டிங்களா, வயசை குறைச்சி சொல்லியிருக்கிறா. அது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு படிப்பு இல்லை, படிக்காத படிப்பை படித்தேன்னு சொல்லியிருக்கிறா. எவ்வளவு ஃப்ராடு பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொன்னேன். உடனே இங்கே மீனா வந்து சொல்கிறாங்க, என்ன இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணலன்னு சொல்லாதீங்க, உண்மையை சொல்லிடுங்கக்கா மயிலக்கான. என்ன மீனா சொல்கிற அப்படின்னாக்கா, சொல்லிடுங்க எல்லாத்தையும் சொல்லி ஒரே கதையை முடிப்போம், சொல்லிடுங்கண்ணா. எதை சொல்கிற மீனா, என்ன ராஜி சொல்கிற அப்படின்னாக்கா, ராஜி நீ உன் வேலையை பார்க்க மாட்டியா, ஏன் என் பிள்ளையை மிரட்டுற நீனா? நாங்கள் பாருங்க நான் கம்முன்றுங்க, பேசாமல் இருங்க, நல்லதுக்கு தான் சொல்கிறேன், மிரட்டுருங்க அப்படின்னாக்கா, ராஜி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் பேசாமல் இருங்கங்க மயிலக்கா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லி பேசி முடிச்சிடலாம், பேசி ஒரே தான் முடிச்சிடலாம், சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னாக்கா. அவர் கேட்குறாரு, என்ன ராஜி, என்ன மீனா, முதலேருந்து கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லணுங்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒன்றுமில்ல மாமா, இந்த நகை நட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தங்கம்லாம் இல்லை மாமா அப்படின்னு ஒன்று. என்னது தங்கம் இல்லையா, இது என்ன ஏமாத்து வேலை அப்படின்னு ஒன்று, கொண்டாங்கடா பார்க்கலாம் அப்படின்னாக்க நகையை பார்த்தா 8 பவுனு தானே, பார்த்துக்கிட்டியாமா அப்படின்னு. இவங்களால் ஒன்றுமே பேச முடியல. ஆனால் மற்றவங்களாம் ஊரில் உட்காந்து சொல்கிறாங்க, ஏப்பா அசிங்கமாக இருக்குது, நகைக்காக ஒரு பிள்ளை வாழ்க்கை, அதுவும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வருஷமாக மருமகளாக வாழ்ந்து பிடிச்சி, புருஷ பொண்டாட்டியாக வாழ்ந்து பிடிச்சி, ஏன்னா திருப்பிட்டு நான் பழைய பொண்ணாவை அவங்களால கொடுக்க முடியும்? ஏப்பா அவங்க வேணால் நகை வேணால் திரும்ப போடலாம், பிள்ளை வேணால் படிச்சுக்கலாம் கூட, இனிமேல் திருப்பி கூட படிச்சுமா எம்ஏ வரைக்கும் படிக்கலாம். ஆனால் அந்த பிள்ளையை நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்த பிள்ளையா வந்துட்டு கல்யாணம் முடிக்காத பிள்ளையா வந்த பிள்ளையா திரும்பி ஒன்றா கொடுக்க முடியுமா நீயே அப்படின்னு நம்ம ஊரில் தான் நியாயம் பேசுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க வாய மூடிக்கிட்டு இருங்க, உங்கள் வீட்டில் நடந்தால் தாங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சரவணன் வந்துடுறான். உங்கள் வீட்டு தான் நடந்துருக்கோம், எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியும்ல, 6 மாதமாக நானும் போட்டு மனசில் வச்சு வதச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்று. ஏப்பா யார் வீட்டில் தான்ப்பா பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரு 4 பொய்யை சொல்லி வைக்கிறதான் கல்யாணம்னாக்கா அப்படின்னா, பேசாமல் போயிருங்கன்னு செந்தில் வர கதிர் வந்துட்டு, பேசாமல் கம்மிட்டுருங்க, எங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்காருல அதை நியாயத்தை கேளுங்க அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, கிளம்பி போகணும், இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு. உடனே வேறு வழியே இல்லை, அவன் வந்துட்டு ஒரு காரை பிடிச்சி அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அனுப்பிவிட்றாங்க. நம்ம இப்போ குமாரை ஒரு காரை பிடிச்சவங்களை முதல்ல வீட்டுக்கு அனுப்பிவிட்றா அப்படின்னு. முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போங்க, இங்கே இருந்தால் பிரித்தாங்க 4 நாள் போகட்டும், கவன் தான் தடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னாக்க. பாண்டியன் வந்து கதவை போய் கடவை தேடி எல்லோரும் உள்ளார வாங்கன்னு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. அப்புறம் அந்த பாட்டி, அந்த நம்ம குமார் அம்மா எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல போங்கங்க, சரி தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து இந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாதுங்க அப்படின்னா. என்னங்க பண்ணோம், பிள்ளை வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் பண்ணோம், வேறு என்ன பண்ணுறோம், எங்களால் முடியாமல் தான் பண்ணோம், வேற ஒன்றும் பண்ணலைன்னா பண்ண சொல்லுங்கள், பாண்டியனே ரொம்ப நல்லவர், அவருக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னாக்கா. எனக்கு என்னங்க தெரியும் பாண்டியன் என்ன எல்லோரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னது தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி இதெல்லாம் வேண்டாங்க, இப்போ பேச வேண்டாம், இதெல்லாம் பேச்சு ஒருத்தர் வந்து பேச்சு தடிச்சு போயிடும், பேச்சு தடிச்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு மாமான்னு மயிலு கூட அவன் சரவணை வந்து, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே மரியாதை இல்லை, மரியாதையை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு அவனும் ஒரு தடவை கதவை சாத்திட்டு எல்லோரும் உள்ளார போயிடுறாங்க. எல்லாம் கிளம்பி போயாச்சு. இவங்களும் கிளம்பி கார் ஏற்றி அனுப்பிவிட்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து அடுத்த நாள் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தால் வெளியே ஒரே குய்யோ முறியோன்னு சத்தம். பார்த்தாக்கும் கதவை டம்முன்னு தட்டுற சத்தம். யாரான்னு பார்த்தாக்க நம்ம மயில் வந்து யார் அப்படின்னு பார்த்தாக்க மயில் அப்படின்னா உடனே வெளியே விட்டு அந்த வீட்டுக்காரங்க வெளியே வந்துடுறாங்க. இவங்க உடனே வெளியே வந்து பார்த்தாங்க இந்த பொண்ணு உள்ளார வந்துன்னா இந்த நம்ம மீனாவும் ராஜியும் போகிறாங்க. என்ன மயிலக்கா, என்ன வாங்க பேசலாம் அப்படின்னாக்கா. இல்லை என்னை இந்த மாமா மன்னிக்கலை, நான் இங்கே வீட்டில் இருப்பேன், நான் அந்த வீட்டிலலாம் போக மாட்டேன், நான் செத்தாலும் இங்கே சாவனை தவிர நான் போக மாட்டேன் அப்படிங்குது. போகமாட்டேன்னா இவங்க உடனே வந்துட்டு என்னடா சொல்கிறாவ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை போக மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்போது உடனே இங்கே நீ உள்ளே வந்தனாக்க நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், நீ இல்லைனாக்கா வந்துட்டு நான் செத்து போயிடுவேன் மாமா, இங்கே பாரு நீ உள்ளார வந்து மேப்பா இந்த பிள்ளையை உள்ளார சேர்த்துக்கிட்டீங்கனாக்கா நான் ஏதாச்சும் மருந்தை கொடுத்து சேர்த்து போயிட்டு நான் வந்து எழுதி வச்சிருவேன், நான் சாவு காரணமே இவ தான் அப்படின்னு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு. அந்த பிள்ளை மாமா அப்படின்னு வாய வச்சுட்டு ஐயோன்னு கீழே உட்காந்து கதறுது.
கீழே உட்காந்து கதறினாக்க எல்லாரும் வந்து தூக்க பார்க்குறாங்க, விட மாட்டேங்குது. மயிலும் ராஜியும் வந்துட்டு எக்கா போலாங்கிறாங்க, வரல. உடனே வந்துட்டு ராஜி வந்துக்கிட்டு கதிர செந்தில் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க அம்மா அப்போ அந்த பிள்ளைய வந்து கூட்டு போக மாட்டீங்களான்னு. நாங்களாம் வரமாட்டோம், அவள் பாடு உங்கள் பாடாச்சு அப்படின்னு அவங்க அங்கேருந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவங்கெல்லாம் வந்துட்டு திரும்ப போய் பஞ்சாயத்து பேசுகிறாங்க. பஞ்சாயத்து பேசினா அந்த பிள்ளை அடங்க மாட்டேங்குது. நான் வரமாட்டேன், நான் இங்கே இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. இப்போ என் மாமா வேணாங்கிறாரில்ல, வேணாம் தான் சொன்னேன், வேலைக்காரியாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்படியும் வேணாம் அப்படின்னாருனாக்கா நான் இங்கேயே வந்துட்டு சோறு தண்ணி இல்லாமல் செத்து போயிடுவேன் நான் அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் அவன் மிரட்ட, அந்த பக்கம் அவன் மிரட்ட, ஒரே கலாபரமாக ஆகி போயிடுது. உடனே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வராங்க. அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. இந்த பொண்ணு படார்னு யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த பக்கமாக வந்துட்டு டிராக்டருக்கு பெட்ரோல் வாங்கிட்டு போக, இல்லை மண்ணெண்ணெய் வந்து அந்த பக்கம் வச்சுருப்பாங்க தெரியுமில்ல, ஏதோ கரைசனை வாங்கி பலாருன்னு போகுது. போய் தலையில் ஊற்றிக்குது. ஊற்றிக்கிட்டு நான் இப்போ பற்ற வச்சுக்க போகிறேன் அப்படிங்குது. உடனே வந்துட்டு எல்லோரும் பிடிச்சி வைக்கிறாங்க. தீப்பெட்டியை வாங்கி பிடுங்கி போட்டுறாங்க. ஆனால் அது ஈரத்தோடு நிற்கிது. நான் எப்படி ஆனாலும் செத்து போயிடுவேன் அப்படின்னாக்கா. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வராங்க. அவங்க அப்பா அம்மா வந்து, ஏமா ஏங்க கோமதி, ஏங்க சம்மந்தி, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் பிள்ளை பாருங்க எப்படி நிற்கிறா, ஊரே வேடிக்கை பார்க்குது, நான் எரிச்சுக்கிறேன்னு சாகுறா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்துட்டு இதெல்லாம் நான் கேட்குற மாதிரி, இவன் மிரட்டெல்லாம் தெப்பா, இவன் மிரட்டெல்லாம் சாதனப்பா, பொய் சொன்னா, பிள்ளை பிறகு போதுன்னு சொன்னா அப்படின்னு மிரட்டினா. இப்போ வந்துக்கிட்டு இப்போ மாற்றி மிரட்டுறா. இப்போ வந்து நான் செத்து போயிடுவேங்கிறா. இப்போல்லாம் சாக மாட்டாப்பா, நம்ம வீட்டை பூரா சாகடிச்சிட்டு தான் அவள் சாவா அப்படின்னு சொன்னாக்கா. இந்த பக்கம் இருந்து முத்துவேலி, என்னடா இங்கே பிரச்சனை அப்படின்னாக்கா. சக்திவேலிங்க தான், இங்கே பாருங்கள், உங்கள் பிரச்சனை வீட்டுக்குள்ளே பேசுங்க, எங்கள் வீட்டில் நான் வர 4 பேர் வர்ற இடம் போகிற இடம் தெருவில் நின்றுட்டு ஏங்க இப்படி கேவலப்படுத்துறீங்க நீங்கள் அப்படின்னாக்கா. இல்லை நாங்கள் போய் இப்போ எல்லாத்தையும் குடும்பத்தோடு சேர்ந்து நியூஸ் அண்ட் கேஸில் போட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஃபோனை போடுற அந்த போலீஸ்காரருக்குன்னு போலீஸ் போட்டுறாங்க. போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பிள்ளை பக்கத்தில் போகும்ல, இந்த பிள்ளை நான் போனால் எரிச்சுப்பேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. உடனே வந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, கொண்டு போய் விடுங்க அப்படின்னாக்கா. அங்கேருந்து டாக்டர் இப்போ இன்ஸ்பெக்டர் அம்மா வராங்க. அவங்க வந்து, ஏமா உனக்கு தெரியாதா, தற்கொலை முயற்சி பண்ணுறதெல்லாம் இப்போ அது சட்டப்படி குத்தம் தெரியாதா? உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனில் தீர்க்கணுமா? நீங்கள் என்ன வந்துக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இந்த அம்மா சொல்லுது, ஏங்க நீங்கள்லாம் பேசி விட்டு போங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நாங்கள் என்ன பேசணும், பஞ்சாயத்து ஒன்று கோர்ட்டை நாங்கள். இந்த பிள்ளை இப்போ வந்து இங்கே அது தெரிஞ்ச தப்பு ஒன்று தான், இந்த பிள்ளை வந்துக்கிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுச்சு, அது தப்பு, அதனால் அரெஸ்ட் பண்ணுறோன்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாக்க வந்துட்டு அந்த எங்கே தப்பு பண்ண விட்டு ஏன் மேலே நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி தப்புன்னு சொன்னீங்களே, வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அது வரைக்கும் அவங்களோட ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், இந்த பிள்ளை வந்து தற்கொலை முயற்சி பண்ணிச்சு, பெட்ரோல் ஊற்றி எரிக்க பார்த்துச்சு, அதில் பப்ளிக் வந்துட்டு நியூசன்ஸு, அதனால் வந்துட்டு அந்த பிள்ளையை நான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்றிடுறாங்க. இந்த அம்மா சொல்லுது, நீங்கள் எல்லாம் வந்து விளங்கவே மாட்டீங்க, ஆனால் ஒன்று, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என் மகளை இவ்வளவு பண்ணிட்டீங்களா, நீங்கள் எப்படி நிம்மதியாக குடும்பம் நடத்துறீங்க, எப்படி நிம்மதியாக கடை நடத்துறீங்கன்னு பார்க்குறேன். நாளைக்கு கடை நடத்துவீங்கல்ல, கடை முன்னாடி நாங்கள் வந்து உட்காடுறோம், இப்போ தர்ணா பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம், எங்கே போய் நிற்கிது இந்த கதைங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாக்கா. இவர் பாண்டியன், நீ என்ன சரவணன், நீ என்ன வேணாலும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னாக்க. உள்ளார வந்தால் கதிர் சொன்னாங்க, என்னண்ணே இது பெரிய பிரச்சனையாக இருந்ததுக்கு ஊரே தெரிஞ்சு போயிரும்னே, என்னமாவது ஒன்று பைசல் பண்ணணுன்னே அப்படின்னாக்கா. என்னடா பைசல் பண்ணுறதுனாக்கா, என்ன பண்ண போகிறாங்க?